2 பேரும் மாற்றி மாற்றி குழந்தைங்க மேலே தான் கோவத்தை காட்டுறதுனாலயே தனித்தனியாக மோஸ்ட்டாக கூட்டு போயிடுறது. 2 பேருமே பண்ணுவோம். அவங்களுக்கு கம்மியாக கோவம் வரும், எனக்கு அதிகமாக கோவம் வரும், அவ்வளோதான். எப்போ சண்டை வரும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்போ சண்டை போட போறேன் அப்படின்னு நானே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் இருந்துச்சு. சரி பேபிங்களை வச்சு நம்மள சண்டை போடக்கூடாது, அது ஒரு பெரிய இஷ்யூவா ஆக்கக்கூடாதுன்னு அப்படியே விட்டுட்டேன். சரி அவங்கள கொஞ்சம் கூல் ஆயிட்டு அவங்க நார்மலா ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் நார்மலா பேசுவாங்க, அதனால அப்படியே விட்டுருவேன். ஷோல சொன்ன மாதிரியே 2 பேரையுமே வீட்டில் உள்ளவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா நம்ம இன்டர்ஃபியர் ஆக தேவையே இல்லை. எனக்கு எப்படி தோணும்னா, இனியா ஆளும்போது அவளை பார்த்துக்க அவங்க ஆச்சி தாத்தா எல்லாருமே இருக்காங்க. ஆனால் இவளை வந்துட்டு இவ அழுதாலும் ஒரு 4 தடவை, ஒரு நாளுக்கு 5 தடவை அழுகுறானா 4 தடவை இனியாவை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க, ஒரு தடவை இவளை பண்ணுறாங்க. அப்போ இவளை பண்ண ஆள் இல்லை, நம்ம தான் இவளை பார்த்துக்கணும் அப்படின்றது எனக்கு தோணி அவளை அப்படியே தனியாகவே வச்சுட்டு அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போதான் ஏதோ ஷோக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நல்லா பார்த்துட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கு முன்னாடியே அவங்க அப்படியே இருந்தாங்க. 2 பேருமே ஒரே மாதிரி பார்த்துருந்தாங்கன்னா இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கும் ஃபஸ்ட்டு குழந்தை இனியான்னு இருக்கட்டுமே, ஒரு 3 தடவை 4 தடவை சொல்கிற இடத்துல ஒரு 3 தடவை சொல்லுங்கள், 2 தடவை இவளையும் பார்த்துக்கோங்க அப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னா நான் பயம் இல்லாமல் விட்டுவேன். ஏன்னா நான் மேலே வந்துடுவேன். கீழே என் கண்ணு முன்னாடியே இருந்தாங்கன்னா 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னா எனக்கு வரும். அதனாலே மோஸ்ட்டாக அவளை கீழே விட்டு நான் தனியாக மேலே வந்துடுவேன். கீழே என்னமோ அழுதுட்டு போட்டு என்னமோ பண்ணிட்டு போட்டேன்னு. ஆனால் கீழே இருக்கும்போது இப்படி எதனா பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனே எனக்கு வந்துடும். அப்புறம் அப்படியே தூக்கிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி தான் ஆகும்.